ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கவர்ச்சியான ஒரு ஷூட். ஸோ இந்த நடிகையை வந்து எப்படா காட்டுவாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த ஒரு நடிகையை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டெஸ்லாவும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதனால் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய பிக்சர்ஸ் தான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு, எல்லாராலையும் ஷேர் செய்யப்பட்டுருக்கு. அந்த நடிகை பேர் பிரக்யாங்கிரா. ஸோ பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த நடிகை பெரிய நடிகை அப்படின்லாம் கிடையாது, வளர்ந்து வர நடிகையும் கிடையாது. ஏன்னா இவங்க கடைசியாக நடித்த படம் வந்து மொத்தமே 3 படம் தான். ஸோ அதில் வந்து போன வருஷத்தோட முடிஞ்சு இப்போ புது படம் எதுவும் கம்மிட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ நடித்தது எல்லாமே வந்து பெருசாக கவர்ச்சி காட்டாமல், அவங்களுக்கு கவர்ச்சி ரோல் வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கவர்ச்சி காட்டாமல் இந்த வரலாறு முக்கியம் அப்படின்ற ஒரு படத்தில் ஜீவா கூட நடித்தாங்க. ஸோ அந்த படத்தில் மட்டும் தன்னுடைய முன்னழகை மட்டும் அப்படி இப்படி காட்டி ஜீவா மேலே வந்து மோதிட்டு இருந்தாங்க. வெறும் முன்னழகை மட்டுமே முன்னாடி போய் இடிப்பாங்களா, அந்த மாதிரியான சீன்ஸ் மட்டும் நடித்தாங்களே தவிர பெருசாக இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களுடைய கவர்ச்சி காட்டல, சோஷியல் மீடியாவிலும் எங்கேயுமே கவர்ச்சி காட்டாமல் இழுத்து போத்திட்டு சேரீலே தான் வந்தாங்க. இப்படி நடித்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருப்பாங்க போல் இந்த நடிகை வந்து முழிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக அவங்களுடைய கவர்ச்சி அவதாரத்தை காட்டிகிட்டே இருந்தாங்க. முதல்ல அவங்களுடைய முன்னழகு அந்த பள்ளத்தாக்கை காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பாதி முன்னழகை காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இடையழகை காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ புடவையில் அங்கே இங்கேயும் அந்த சதவீதத்தில் காட்டுவாங்களா அந்த மாதிரி விஷயங்களை வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைமா விருதுகள் அப்படின்னு சொல்லி துபாயில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஹோஸ்ட் நிகழ்ச்சிக்கு வந்து போயிருந்தாங்க இந்த நடிகை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து எல்லாரோடைய கவனமும் இவர் மேலே திரும்புகிற அளவுக்கு இவருடைய ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு கவர்ச்சியான ட்ரெஸ், ஒரே ஒரு ஜாக்கெட், அதுவும் வந்து பாதி முன்னழகு தெரிகிற மாதிரியான ஜாக்கெட்டும், அப்புறம் வந்து மொத்த இடையழகும் வந்து இது வரைக்கும் இடையழகு மொத்தமாக காட்டினதில்லை. ஸோ மொத்த இடையழகும் காட்டுற மாதிரியான ஒரு ட்ரெஸ். ஸோ அதில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த குட்டி தொப்பை, அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய பெரிய ₹1 காயின் இல்லை ₹2 காயின் வட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய க்யூட்டான ஒரு டெஸ்லா தொப்புள் எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு முதல் முறையாக. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் தான் இப்போ இன்ஸ்டா ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாண்டடாக காட்டினா தான் வந்து நம்மளுடைய திரைப்பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அடுத்தடுத்த படங்கள் வரணும் அப்படின்னா காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மக்கள் ரசிகர்கள் எதை வந்து காட்டினா ரசிப்பாங்க அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவர் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதனாலேயே வந்து இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்கில் வந்து போயிருக்காரு பிரக்யாங்கிரா. ஸோ இவருடைய வயசு, நான் கூட இவருக்கு அதிகமான வயசு இருக்கும், பட வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்படுறாரு போலன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவருக்கு வயசு வெறும் 25 தான் ஆகுது. ஸோ இதனால தான் இவருக்கு கவர்ச்சி அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு தோணுது. ஏன்னா 25 வயசு தான் ஆகுது, இப்போவே வந்து ஒதுக்கிட்டா அப்புறம் கால ஃபுல்லாக ஒதுங்கிடுவாங்க. இப்போவே நம்ம காட்ட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் வாங்கினா தான் நமக்கு வந்து பணமும் கிடைக்கும், பட வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்றது, ஃபேமும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இறங்கி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது அடுத்தடுத்து வரக்கூடிய டேரக்டர்ஸ் இவரை வந்து ஒரு ஐட்டம் ரோல்லையும் இல்லைன்னா வந்து பயங்கர கவர்ச்சியான ரோல்லையும் காட்ட ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ரசிகர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னா வெறித்தனமாக வந்து இவங்களுடைய ஃபோட்டோ ஷேர் செய்கிறதுலேயே வந்து தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இவங்களுடைய அவங்களே வந்து காட்டுவாங்க. ஸோ இப்படி இப்படி திரும்பி திரும்பி காட்டுவாங்க, இதை பாரு அதை பாருன்னு சொல்லி. பார்த்தீங்களா நல்லா இருக்கா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு நடிகை தான் இவங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த நடிகையோடைய கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.